இவர் தாதாண்ணா, தாதா பிள்ளையாரு. தாதாவா? ஆமா, இதுக்கு இப்படிதான் பேர் வச்சிருக்கோம். சரிண்ணா. கத்தி வச்சிருக்காரு. இவர் வந்து தம்பியே கூட வச்சிட்டு இருக்க மாதிரி முருகன் இருக்காருங்களா? இவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா வந்து மண்டோதர் வந்து சிங்கம் கடிச்சிட்டு இருக்க மாதிரி சிங்கத்தை வந்து இவர் அழுத்துற மாதிரி வெள்ளி பிள்ளையாருங்கண்ணா. பெயிண்டிங்கே ஜிகினா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருக்கு. ஈஸ்வரன் டைப்புங்கண்ணா. 6 பேக் வச்சுட்டு ஸ்டாண்டிங்ல அந்தாண்ட வந்து கிருஷ்ணரும் இந்தாண்ட வந்து ராதையும் போட்டிருக்கோம். பின்னாடி சூலாயுதமும் வந்துருங்கண்ணா. பின்னாடி வந்து லிங்கமும் இருக்குங்கண்ணா. ஆனா இது முழுசா அன்னப்பறவை மேல அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரிங்கண்ணா. அப்படியே கையில லட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி. இது இந்த வருஷம் புது மாடலுங்கண்ணா. 2 லைனுமே அப்படியே 10 அடிங்கண்ணா. இங்க இருக்கா எவ்வளவு விலைங்கண்ணா வருது? 1000 ரூபாங்கண்ணா. ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும் தான் இந்த ஆஃபர். பாம்பே மாடல்ல வர மாதிரி பெயிண்டிங் வந்து இது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து எல்லா சிலைக்கும் அடிக்க முடியாது. இதுல இன்னொன்னு என்னன்னா சிறப்பு வந்துன்னா அகலங்கள் வந்து எல்லாமே 8 அடி 9 அடி உயரங்கள் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டியில எடுத்துட்டு போறதுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. உங்க சேனலை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து என்கிட்ட காட்டுறவங்களுக்கு 10% ஆஃபர் பண்ணி தராங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர். நம்ம கடை பேர் சொல்லுங்க. நம்ம கடை எங்க லொகேட் இருக்குங்கிறத வியூவர் சொல்லுங்கண்ணா. நம்மளோட கடை பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலைக்கூடம். சேலம் ஏர்போர்ட்டுக்கு நேர் எதிரில் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. ஓகேண்ணா. நம்ம கிட்ட எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் சிலை கிடைக்கும்? 6 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் தமிழக அரசு என்ன அனுமதி கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் நம்ம செஞ்சு. என்ன மாதிரி சிலைங்க நம்ம கிட்ட இருக்குது? பேப்பர் மாவு தான். பேப்பர் மாவு கல் மாவுல தான் செய்யறோம். பெயிண்டிங் வாட்டர் பெயிண்ட் தான். வாட்டர் பெயிண்ட். சரி ஓகேண்ணா. அடி எவ்வளவு வருது? அடி 60 ரூபாய் 70 ரூபாயில இருந்து. சரி ஓகேண்ணா. இது 10 அடின்னு சொல்றீங்களா? 10 அடி வந்து நம்மகிட்ட 35,000 ரூபாய்க்குள்ளதான் சலுகை இருக்கு. 35,000 ரூபாய்க்கு மேல சலுகை இல்ல. ஓகேண்ணா. நம்ம கிட்ட வந்து 10 அடி தான் ஹைட் அவ்வளவுதான் இருக்கு. அகலம்னா எவ்வளவு வரும்? அகலம் தான் அதிகம். அகலம் வந்து 7 அடி இருக்கு, 8 அடி இருக்கு, மாடலை பொறுத்து இருக்கு. 10 அடி வரைக்கும் இருக்கு. அகலமும் 10 அடி இருக்கு. சரி சரிங்கண்ணா. நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு விநாயகர் சிலையா நம்ம வியூவர்ஸ் வீடியோல காமிக்கணும். கண்டிப்பா. இந்த இடத்துல எத்தனை அடி சிலைங்க இருக்கு? 5ல இருந்து 6 அடி வரைக்கும் இந்த இடத்துல இருக்குங்க. ஓகேண்ணா. விலை வந்து 5000 இருந்து 7500 ரூபாய் வரைக்குங்க. 5 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் இருக்கா? சரிங்கண்ணா. ஓகேண்ணா. 5500 வந்து 5000 ரூபாயில இருந்து 7500 ரூபாய் வரைக்கும். ஓகேண்ணா. ஒன்னும் ஒவ்வொரு மாடலுக்கு 2 சிலை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகேண்ணா. கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. சரி ஓகே. அடுத்து சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடினா வராரு? இவர் 8 அடி சிலைங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி புது வச்சு நாமளே போட்டிருக்கோம் இந்த வருஷம். ஓகே ஓகேண்ணா. இது 8 அடிங்களா? 8 அடிங்கண்ணா. சரி ஓகேண்ணா. அடுத்து ஆனா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 8 அடி சிலை தாங்கண்ணா. மாடு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இந்த பெயிண்ட் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா பண்ணிருக்குண்ணா. மெட்டாலிக் தான். வாட்டர் பேஸ்லயே வந்து மெட்டாலிக்கான பெயிண்ட். மெட்டாலிக் பாம்பே மாடல்ல வர மாதிரி பெயிண்டிங் வந்து இது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து எல்லா சிலைக்கும் அடிக்க முடியாது. இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால ஒரு சில சிலைங்களுக்கு மட்டும் நம்ம அடிச்சு கொடுத்துருவோம். இது மட்டும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். பிரைஸ் கொஞ்சம் அதிகமா வரும். சரி ஓகே. அடுத்து பாப்போம். குடோன்ல இருக்கிறது எத்தனை அடினா வரும்? எவ்வளவு பிரைஸ்னா வருது? 7ல இருந்து 8 அடி வரைக்கும் இந்த குடோன்ல இருக்கிற சிலைங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து 12,500 இருந்து 13,500 ரூபாய் வரைக்கும். 12,500 வந்து 12,500 ஸ்டார்டிங்னா 13,500 ரூபாய். அதிகபட்சமே அவ்வளவுதான். அதிக மேல இருக்காது. ஆனா அதே மாதிரி 12,500 கீழே இருக்காதுண்ணா. 12,500 கீழே இருக்காது. ஓகே ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடினா வராரு? 10 அடிங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரே சிங்கிளா வந்து மாடு மேல உட்காந்துருக்காரு. காளி மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. 10 அடி வருதுங்களா? 10 அடிங்கண்ணா. பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. ஆமா. இதுல வந்து இன்னும் ஜிகினா வேலைகள்லாம் இருக்கு. ஓகே. ஃபைனல் டச்ல இருக்கு. ஃபைனல் தான். இப்பயே உடனே செஞ்சா அது கொஞ்சம் இதா இருக்காதுன்னு கலர் வந்து டல் ஆயிருங்கிறதுக்காக பக்கமா இருக்கும்போது பண்ணி தருவீங்க. ஓகேண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து ஆஞ்சநேயர் மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரிங்கண்ணா. ஆஞ்சநேயருங்களா? ஆமா. சரிங்கண்ணா. இந்த சைடு சிங்கம் பார்வதி. ஓகே. நம்ம பென்சில. ஓகே ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இது எத்தனை அடி வருது? இது எல்லாமே 10. இந்த லைன் வந்து அப்படியே 10 அடிங்கண்ணா. இந்த 2 லைனுமே அப்படியே 10 அடிங்கண்ணா. 10 அடி. இங்க இருக்கா எவ்வளவு விலைங்கண்ணா வருது? 22,000 ரூபாங்கண்ணா. எல்லா சிலையுமே 22,000 ரூபாய். எந்த மாடல் எடுத்துக்கலாம். எந்த மாடல் எடுத்தாலும் 22,000 ரூபாங்கண்ணா. ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதுக்கு மேல வந்து கிடைக்காது. சரி சரிங்க. அதுக்குள்ள வந்து புக் பண்றீங்க பண்ணிக்கலாம். பத்தி சொல்லுங்கண்ணா. ஒரு பக்கம் யானைங்கண்ணா. இன்னொரு பக்கம் வந்து மூஞ்சூர் எலி வாங்கணும். அப்படியே கையில லட்டு வச்சிட்டு இருக்க மாதிரி. இது இந்த வருஷம் புது மாடலுங்கண்ணா. ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது முழுசா அன்னப்பறவை மேல அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரிங்கண்ணா. ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து மாடு. இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டாலிக் பெயிண்ட் தான். ஆமா. வேலைப்பாடு ரொம்ப சிறப்பா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இதுவும் 10 அடி தான். 10 அடி தான். இதோட விலை 22,000. ஆமா. அதே பாத்தீங்கன்னா அகலமும் வந்து கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி கிட்ட அகலமே வந்துடும். இதுவும் வந்து அதே விலை தான் நம்ம சொல்றோம். 22,000. ஆமா. சரி ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆனா இது லிங்கத்து மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரிங்கண்ணா. ஓகேண்ணா. பின்னாடி சூலாயுதமும் வந்துருங்கண்ணா.
பின்னாடி வந்து லிங்கமும் இருக்குங்கண்ணா. Background லிங்கத்தை full-ஆ ஃபுல்லா மறைச்சு ஆ. அப்படியே சிலை வந்துருங்கண்ணா. இன்னும் இதுல வந்து ஜிகினா வேலை மட்டும் தாங்கண்ணா இருக்கு. ஓ சரிங்க. இது கொஞ்சம் அகலமாவே இருக்குண்ணா. அகலமான சிலை இதெல்லாம் 8 அடி வரும்ண்ணா அகலமே. சரி ஓகேண்ணா, அடுத்து பார்ப்போம்ண்ணா. இது சொல்லுங்கண்ணா. இவர் வந்து கப்பல் மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரிங்கண்ணா. கப்பல்ல போற மாதிரி. கப்பல்ல உட்காந்துட்டு போற மாதிரியே அதே மாதிரி டிசைன் செஞ்சிருக்கு. இது கப்பலுங்கண்ணா. சரிங்கண்ணா. அது வந்து மூஷிகண்ணா. இது வந்து மயில் அன்னபறவை அணைச்சிருக்க அன்னபறவை அணைச்சிட்டு அப்படியே கப்பல்ல போற மாதிரி. ஓகேண்ணா, அடுத்தது பார்ப்போம். இதை பத்தி சொல்லுங்கண்ணா. நான் ஒரு பக்கம் வந்து சிவன், இந்த பக்கம் வந்து மாடுங்கண்ணா. ரதத்தை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ரதத்துல போறாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரினா. இதுக்கு மெட்டாலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அடுத்து பார்ப்போம். எப்படி சொல்லுங்கண்ணா. ஆனா ஒரு ஈஸ்வரன் டைப்புங்கண்ணா. 6 பேக் வச்சுட்டு மலை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, மாடு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி. மாடு சைடுல இருக்குது, மலை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி சிங்கிளா ருத்ராஜம் எல்லாம் அணிஞ்சு. சரிங்கண்ணா, ஓகே, அடுத்து பார்ப்போம். எப்படி சொல்லுங்கண்ணா. ஆனா இது அப்படியே தலப்பா கட்டிங்கண்ணா. அப்படியே மாடு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, மாடு மேல நார்மலா உட்காந்துட்டு இருக்க மாதிரி போட்டிருக்கு. சரி ஓகேண்ணா. இது வந்து ஒரு புது மாடல் தான். ஓகே ஓகேண்ணா, பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இவர் வந்து சோபா மேல அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரினா, யானை தலையை வச்சு அழுத்திட்டு சோபா மேல அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இவர் வந்து நார்மலா நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஸ்டாண்டிங்ல அந்தாண்ட வந்து கிருஷ்ணரும் இந்தாண்ட வந்து ராதையும் போட்டிருக்கோம். ஓ ராதைங்களா, ராதை கிருஷ்ணன் மாடல் இது. மாடல். சரி ஓகே, பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா ஃபுல் பிளாக்கா போட்டிருக்குன்னா, ஃபுல்லாவே மயில் தொகையிலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி. சைடுல வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஜிகினா ஒர்க் மட்டும் வருமாண்ணா? இல்ல, ஜிகினா வேலை மட்டும் இருக்குங்கண்ணா. பேலன்ஸ் இருக்கு. ஜிகினா போட்டா இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். வெள்ளை கலர் போட்டோம்னா நல்லா. சரி ஓகே, அடுத்து பார்ப்போம். இவர் என்னன்னா ரொம்ப மின்ற மாதிரியே இருக்குது. கலரே இதுக்கு மேல கலர் வருமானா இல்ல அவ்வளவுதானா? கலர் அவ்வளவுதானா. இது வந்து ஜிகினாவிலே போட்டிருக்குன்னா வெள்ளி பிள்ளையாருங்கண்ணா. ஓ ஜிகினாவானா? ஆமா, பெயிண்டிங்கே ஜிகினா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருக்கு. நல்லா மின்னும். இது வந்து வெள்ளி பிள்ளையர்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல கோல்டு கலரானா இல்ல சில்வர் கலரா? மேல வந்து கோல்டு தானே. கோல்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓ இன்னும் கொஞ்சம் பிரைட் அடிக்க. இது ஏற்கனவே ரொம்ப ஜிகிஜிகன் தான் இருக்கு. சரி ஓகே, அடுத்து எப்படி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து அப்படியே ஒரு சோபா செட்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி பண்ணிருக்கேன். சரிங்கண்ணா. இது வந்து ஹைட் வந்து ஒரு 8 அடி தான் வரும். ஓகேண்ணா. ஃபுல்லா பின்னாடி எல்லாமே வந்து மெட்டாலிக் பெயிண்ட் போட்டு சிறப்பா பண்ணிருக்கேன். சரி ஓகே, அடுத்து பார்ப்போம். இந்த லைன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 சிலை இருக்குல்லண்ணா? ஆமாங்கண்ணா. இந்த லைன்ல இருக்க சிலைலாம் எத்தனை அடினா வரும்? எல்லாமே 8 அடி 7 அடிங்கண்ணா. 8 அடி 7 அடிங்களா? ஆமா. இது வந்து எதனால 8 அடி 7 அடி அதிகம்னா, வந்து உயரங்கள் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டியில எடுத்துட்டு போறதுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. சின்ன பசங்க கொஞ்சம் எல்லாம் இந்த சைஸ் தான் எதிர்பார்க்கறாங்க. ஓகே ஓகேண்ணா. இருக்கிறது எல்லாமே 8 அடி 7 அடி. 8 அடி 7 அடி. சரி ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இவர் வந்து குதிரை மேல போற மாதிரி, குதிரையில போற மாதிரியாண்ணா? ரியலா குதிரை மாதிரியே செஞ்சிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. நின்னுட்டு இருக்க மாதிரி குதிரை முழு உடம்பு. ஆமா. சரி ஓகேண்ணா. இது எத்தனை அடினா? இது வந்து 8 அடி வருங்கண்ணா. 8 அடி. சரி ஓகேண்ணா, அடுத்து பார்ப்போம். சொல்லுங்கண்ணா, இவர் எத்தனை அடிங்க வராது? இவர் வந்து உங்களுக்கு 10 அடி வருங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து சிவன் வந்து அணைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி. சிங்கம் ஒண்ணு புலி ஒண்ணுங்கண்ணா. புலி ஒண்ணு இருக்க மாதிரி, நடுவுல வந்து சிவபெருமான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி. 10 அடியாண்ணா? 10 அடிங்க. ஓகேண்ணா, அடுத்து பார்ப்போம். எப்படி சொல்லுங்கண்ணா. ஆனா இதுவும் வந்து சிவன் மாடல் தானா. மலை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி. மாட்டு மேல மலை மேல அப்படியே உட்காந்துட்டு ஸ்டாண்டிங்ல இருக்க மாதிரி இருக்குண்ணா? ஆமா, ஸ்டாண்டிங்ல. ஓகே ஓகேண்ணா. அப்படியே சாஞ்சி ஸ்டாண்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு. சரி ஓகேண்ணா. எப்படி சொல்லுங்கண்ணா. இவரு அப்படியே சிம்பிள் சிங்கத்து மேல அப்படியே சிம்பிளா நின்னுட்டு இருக்க மாதிரி. ஸ்டாண்டிங்ல நிக்கிறாரு. ஆமா, கத்தி வச்சுட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி. கத்தி வச்சுட்டு நிக்கிறாரு. சரி ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. ஆனா இது வந்து 10 அடி ஆர்ச்சிங்கண்ணா. ஓகே. பின்னாடி எல்லாம் மெட்டாலிக் பெயிண்டிங்ண்ணா. ஃபுல்லா ஆர்ச் வருது. ஆர்ச்சி. இந்த பக்கம் வந்து மாடு, அந்த பக்கம் வந்து யானை. ஓகே ஓகேண்ணா. ஒரு கால் மடிச்சு வச்சிருக்க மாதிரி. ஆமாங்கண்ணா, மடிச்சு வச்சிருக்கோம். பிரம்மாண்டமா இருக்குண்ணா அந்த சிலை. இது வந்து மெட்டாலிக் பேக்ரவுண்ட் இருக்குண்ணா. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. ஆனா இது ஒரு வந்து 10 அடிங்கண்ணா. அது மெட்டாலிக் தானா. யானை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. யானை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குண்ணா. ஃபுல்லாவே சிலைங்க ஃபுல்லாவே மெட்டாலிக் போட்டாச்சு. சரி ஓகேண்ணா. இது 10 அடி தான். 10 அடி தான். ஓகேண்ணா, அடுத்து பார்ப்போம். எத்தனை அடி சிலைங்கண்ணா இருக்கு? 10ல இருந்து 12ங்கண்ணா. ஆனா நம்ம 10ன்னு தான் சொல்லுவோங்கண்ணா. ஓகேண்ணா. எல்லாமே சிலை வந்து இது மாடல் சிலைங்கண்ணா. இதோட விலைகள் வந்து 35 ரூபா வரைக்கும் வருங்கண்ணா. இருக்கிறது ஃபுல்லா 35 ரூபாய்க்குள்ள வருங்கண்ணா. 35 ரூபாய்க்கு மேல போவாதுங்கண்ணா. அதுக்குள்ளதான் இருக்கும். வரவங்க கரெக்டா நம்ம பேசி இது பாத்துக்கலாம்னா. இதுல இன்னொன்னு என்னன்னா, சிறப்பு வந்துன்னா அகலங்கள் வந்து எல்லாமே 8 அடி 9 அடி அந்த அளவு வரும். ஹைட்டும் 10 அடி இருக்கும், அகலமும் 8 அடி 9 அடி தாராளமா வருங்கண்ணா. சரி ஓகே, அப்படியே பாப்போம். சொல்லுங்கண்ணா. இவர் தாதாண்ணா. தாதா பிள்ளையாரு. தாதாவா? ஆமா, இதுக்கு இப்படிதான் பேர் வச்சிருக்கோம். சரிண்ணா. கத்தி வச்சிருக்காரு. அவர் வந்து மேல வந்து மயில் வந்து கொத்துதுங்கண்ணா.
மயில் குத்துதா? கொத்துற மாதிரி ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்கீங்க. டிசைன் பண்ணிருக்கேன். இந்தாண்ட வந்து ஈஸ்வரன் இருக்காருங்கண்ணா. ஈஸ்வரன் இங்க வந்து நந்தி, அங்க வந்து சிங்கம்னு சொல்லிட்டு சிங்கம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் உள்ள இருக்க மாதிரி கணக்குங்கண்ணா. ஓகே. இது பாத்தீங்கன்னா அகலமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 அடி வந்துருங்கண்ணா. ஆமா. எவ்வளவு ஹைட்ல வரும்? 10 அடி வருங்கண்ணா. 10 அடியா? பாக்க 13 அடி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குண்ணா. மயில்லாம் ஹைட்டா இருக்குல்ல? உங்களுக்கே புரியல, தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷங்கண்ணா. சரி ஓகே. ஆனா நம்ம 13 அடின்னு சொல்ல முடியாத. சரி ஓகேண்ணா. நன்றி சொல்லுங்கண்ணா. ஒரு 10 அடிங்கண்ணா. ஓகேண்ணா. மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஓகே ஓகேண்ணா. ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் மாடுன்னு, ஒரு பக்கம் மயிலுங்கண்ணா. மயில் 3 வாகனம் 3 வாகனம் வரும். அகலம் கண்டிப்பா இது ஒரு 9 அடி வரும், நான் உறுதியா சொல்ல முடியும். சரி ஓகேண்ணா. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இவர் வந்து தம்பியே கூட வச்சிட்டு இருக்க மாதிரி முருகன் இருக்காருங்களா? முருகன் இருக்காரு. சரிங்கண்ணா. அது இல்லாம 5 தலை நாகங்கண்ணா. அப்புறம் 3 சிங்கங்கண்ணா. 3 சிங்கம் பிரம்மாண்டமா இருக்கு பாக்கவே. ஒன் சைடா கால தூக்கி வச்சுட்டு. இது எத்தனை அடி ஹைட்? இது 10 அடி தான். 10 அடி தான். 10 அடி தான். அகலமாவும் இருக்கு. அகலமும் இருக்கும். அகலம்லாம் இது 9 அடியே வரும். ஓகே. அகலம் காமிக்கவே முடியல, அவ்வளவு பெருசா இருக்கு. சொல்லுங்கண்ணா. அவர் வந்து நாகராஜாங்கண்ணா. நாகராஜா டைப்ல நாகக்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா பாம்பு படலத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மேல கீழ பாம்பு, மேல சைடுல எல்லாமே பாம்பு தான். சரி ஒரு பேரே நாகராஜா இந்த மாடல். ஓகேண்ணா. சரி அடுத்து சொல்லுங்கண்ணா. இவர் வந்து ஒரு பக்கம் சிங்கம்னா, ஒரு பக்கம் மாடுங்கண்ணா. அப்படியே சிம்பிளா நின்றுட்டு இருக்க மாதிரி. ஓகேண்ணா. 2 பேரையும் அணைச்சு நின்றுட்டு இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா வந்து மண்டோதர் வந்து சிங்கம் கடிச்சிட்டு இருக்க மாதிரி, சிங்கத்தை வந்து இவர் அழுத்துற மாதிரி பிரஷர் கொடுக்குறாரு அவருக்கு. அதே மாதிரி இந்த சிவன் பார்வதி 2 பேருமே இருக்கு. அகலமே 10 அடி. 10 அடிங்கண்ணா. 10 அடி அகலம். இது கம்பல்சரி 10 அடி வந்துருங்கண்ணா. சரி ஓகே. மிகப்பெரிய சிலைங்கண்ணா. ஓகே. நம்ம சேனல் பார்த்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நீங்க என்னென்ன ஆஃபர் பண்றீங்க? ஆஃபர் கண்டிப்பா நம்ம ரேட்டே வந்து ஆஃபர் தாங்கண்ணா. இருந்தாலும் நம்ம நீங்க கேட்டுறதுனால வந்து ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும்ல அந்த 18 நாள் வந்து உங்க சேனலை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து என்கிட்ட காட்டுறவங்களுக்கு 10% ஆஃபர் பண்ணி தராங்கண்ணா. 10 அடி சிலை 22,000 சிலையில 10% பண்ணி. எது எடுத்தாலும் நமக்கு 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகே. மறக்காம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும்.